யூத் மீட்டிங் போயிருந்துச்சு. யூத் மீட்டிங் போயிருக்கிறப்போ பிசாஸ் அட்டாக் ஆகிருக்குவோம். அது பிசாஸ் அட்டாக் ஆனதுனால பிள்ளைக்கு 12 மணி நைட் ஆயிடுச்சுனாக்கா இந்த கை ரெண்டு இப்படி திரும்பிடும், கண்ணெல்லாம் மேலே போயிடும். சுகமாயிட்டா பிள்ளைக்கு இப்போ? சுகமாயிடுச்சு. சர்ச்சரி வேணும்னா அது சர்ச்சு போய் இப்படி ஆயிட்டு இப்போ எதுவும் ரெக்கார்ட் பண்ண விரும்புறீங்களா? அப்படி இல்லைங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஆகும் பொழுது புள்ள போயிடுச்சுன்னே சொல்லிட்டாங்க. நிமான்ஸ்ல கூட்டின்னு போனதுக்கு புள்ள போயிடுச்சுன்னா வாய்ஸும் போயிடுச்சு. புள்ள இது எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாலும் நார்மல் ஆயிடுச்சுங்க. 2 வருஷம் ஆயிருக்கு. 2018 ஆச்சு. ஆனா நிமான்ஸ்ல வந்து கூட்டின்னு போறோம், புள்ள இறந்துச்சுன்னே சொல்லிட்டாங்க. அதான் சொன்னா இல்ல சொல்லல. சொல்லுங்கம்மா. புள்ள வந்து இறந்துட்டு சர்ச்சில் பாஸ்டர் கூட்டின்னு போய் நிக்க வைக்கிறோம், ஜெபிக்கலாம் போமானிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வரோம், மறுபடியும் அப்படியே ஆச்சு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலா போய் காமிக்கிறோம், பிள்ளைய எல்லாம் நார்மலா இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா பிள்ளை இது பேச்சு கூட போயிடுச்சு. பேச்சு இல்ல, நம்ம இதுவே இல்லாத ஆயிடுச்சு. இப்போ 25, அப்போ வந்து 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல பிரதர். ஆனா அந்த பிசாஸ் அட்டாக்னான்னு எங்களுக்கும் தெரியாது. ஏன் இப்படி கை திரும்புது, எதனால ஆகுது, கண்ணெல்லாம் மேல போயிடுது. அந்த 12 மணி டைம் ஆனா கரெக்டா அது அட்டாக் ஆகும். காலையில வரைக்கும் கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் எல்லாம் இதாயிட்டு நிமான்ஸ்ல கூட்டின்னு இதுல தள்ளின்னு வந்துன்னு இருக்கிறோம் பிரதர். ஃபுல்லா அப்படியே இதாயிடுச்சு, இதுவே இல்லை. அப்புறம் வெளியில கூட்டின்னு வந்து நான் கத்துறேன், எசப்பா இது ஒரு டைம் என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க, நான் அழுகுறேன் நான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோன்னா குமரன் பிரதரு, இன்னும் யாரு 2 பிரதரு, ஒரு சகோதரி வீட்டுல ஜெபிச்சுன்னு இருந்தாங்க. அப்ப நான் யதார்த்தமா அந்த இடத்துக்கு போனப்போ அந்த மாதிரி குமரன் பிரதர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்ற பிரதர் சொன்னார் நாளைக்கு போலான்னுட்டு. குமரன் பிரதர் இல்லை இன்னைக்கே போலான். அதுக்கப்புறமா அவங்க வந்து கை வச்சு ஜெபிச்சு அப்பதான் தெரிஞ்சிச்சு அது சர்ப ஆவி. அதுக்கப்புறமா அவர் கட்டளை கொடுத்து அந்த ஆவியை துரத்துனாரு. மறுபடியும் இங்க பையனுக்கு இங்க சென்னையில தான் மேரேஜ் ஆச்சு. அந்த டைம்ல ஃபுல்லா நல்லா ரெடி ஆயிட்டு மேக்கப் போட்டுன்னு உட்காந்து நிற்கிறா ரூம் உள்ள. போய் நான் கூப்பிடுற வந்து போட்டோல நில்லுனாக்கா அப்படி சுயநிலவே இல்லை, அப்படியே இதுவாயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் குமரன் ராதிகா சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த சர்ப அட்டாக்குன்னு தான் சொல்லிட்டு சுயநிலவே இல்லைங்க. அதுக்கு அவங்க ஜெபிச்சு கட்டளை கொடுத்து ஒரு 1 hour ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆவி போச்சு. குமார விடுதலாக்கினா மெய்யான விடுதலை ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தை அங்க நிறைவேறிச்சுங்க. அங்க ஏசப்பா விடுதலை, ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கு, திருமணம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா.